சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல செம்ம சுவையான கருணக்கிழங்கு கிரேவி ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்க கருணக்கிழங்கு சேர்த்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 7 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், 2 சின்ன சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, கிராம்பு, பட்டை, சின்ன துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கி விடுங்க. அரை மூடி தேங்காவை சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்து வதங்க விடுங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்க விடுங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ கருணக்கிழங்க சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மேலே கொத்தமல்லி இலையை சேர்த்து டேஸ்டான கருணக்கிழங்கு கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.